வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் கேரளா லாட்ரிக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸு, ஆல் போர்டு நம்பர்ஸு, 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மெத்தேடை வச்சு வின்னிங் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து ஃபார்முலா மெத்தேடும் நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க இந்த வீடியோவுக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவில் தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஜாக்பாட் ரிசல்ட். கூகுளில் போயிட்டு கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. 2 மணிக்கு கரெக்டாக போங்க. 2 மணி 2:10 போனீங்கன்னா எல்லாமே ஷோவாயிரும். இந்த ஷோவானதுக்கப்புறம் நம்ம கேரளா லாட்ரிக்கு எப்படி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் அதாவது ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு 10:30 மணி ரிசல்ட்லேருந்து தொடர்ந்து ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வருது. ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் தெரியும். பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நம்ம கேரளா லாட்ரிக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும்தான் மேட்ச் பண்ணி வச்சு நம்ம வின்னிங் எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே கரெக்டாக 3:08க்கு ரிசல்ட்டும் இங்கே கீழே ஷோ பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா 2:30க்கு நமக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் இந்த வெப்சைட்லேயே ஷோ பண்ணுறாங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்ததுமே எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படின்னு நிறைய நம்பர்களுக்கு தெரியாத நம்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் 2:30 மணிக்கு கரெக்டாக மிஸ்ஸின் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டு நம்பர் 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா பி போர்டில் கேரளா லாட்ரிக்கு பார்த்திங்கன்னா அதாவது 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்து நமக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வருது. அந்த வின்னிங் நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட்டில் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். ஆல் போர்டு வச்சாலுமே கண்டிப்பாக தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் இருந்தும் நமக்கு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 20 நாள் வரும். அதே மாதிரி 10:30 மணிக்கு அடிக்கிற ரிசல்ட்டும் நமக்கு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 25 நாள் அதிகமாக பாஸ் ஆகும். இந்த 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து வரும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு 0ங்கிறது இந்த 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து 0ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக பாஸ் ஆகக்கூடிய நம்பர் 10:30 மணி நம்பரும் 1:30 மணிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ்லேயும் நம்ம கணக்கெடுத்து மேட்ச் பண்ணி விளையாடணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர் 2 நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 2 நம்பர் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 30ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம கெஸ்ஸிங்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருந்தோம். 0 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சிங்கிள் நம்பர் ஒரே நம்பர் தான் கொடுத்தி. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு 4 எடுத்துக்கலாம், 4-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தோம். சொன்ன மாதிரி 2 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி நேற்றே ஒரு மெத்தேட் கொடுத்துருந்தோம். அந்த மெத்தேட்லேயும் நமக்கு 0-1 தான் கிடச்சிச்சு. 0-1 பாஸு. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை மட்டுமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் பாஸ் ஆயிரும். இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரும் உங்களுக்கு 2 நம்பர் தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் நமக்கு 10 நாள் 2 நம்பரே வின்னிங் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா அதாவது இப்போது 3-0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3-0வே நமக்கு அதிகமாக பாஸ் ஆயிரும். 10 நாள் 25 நாளில் 10 நாள் நமக்கு 2 நம்பரே வந்துடும். ஒரு 5 நாள் மட்டும்தான் மாதத்தில் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 5 நாள் 7 நாள்
மிச்சம் எல்லா நாளுமே வந்து நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் இது வந்து. நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலா மெத்தேடுமே வந்து தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இந்த மாதிரி ரிசல்ட் வருது, இந்த மாதிரி நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வருதுங்கிறத நம்ம ஓப்பனாகவே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் ஒரு 15 நம்பர்ஸ் ஷோ பண்ணுறாங்க. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசி நம்பர் வந்து ஒரு 3 நம்பர் தான் கொடுக்குறாங்க. 7 நாளில் நமக்கு 3 நாள் 2 நாள் வந்து பாஸ் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிற அன்றைக்கி அந்த நம்பர்ஸை கரெக்டாக ஏபி, பிசி, ஏசி போட்டிங்கன்னா வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், வின்னிங் எடுக்க முடியும். பயன்படுத்திக்காங்க எல்லா நம்பர்களுமே. இதில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்டில் மிஸ்ஸிங் நம்பர் ஷோ பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 3:08க்கு ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்துடுது. பார்த்திங்கன்னா இதிலையே நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நம்ம கேரளா லாட்ரிக்கு நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். இந்த ஒரு மெத்தேடை வச்சு கண்டிப்பாக சொல்லுறேன். பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு அன்னன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து வச்சு வந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக 2 மணிக்கு தான் ஷோ பண்ணுவாங்க. இது நான் உங்களுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத தான் நான் வந்து இப்போ சொன்னி தொடர்ந்து இந்த மாதிரி ரெகுலராக வின்னிங் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா நம்பர்களும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடலாம். நல்ல ஒரு வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு ஃபார்முலா மெத்தேடு என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே சொல்லி தான் கொடுத்துருந்தோம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் 8, 3 இதிலேருந்து நமக்கு ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 8 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் பண்ணி வைங்க. 4க்கு 8ன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் இல்லாட்டி 2வது உள்ள நம்பர், இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும். என்னையுடைய கணக்கில் வரக்கூடிய நம்பர் வந்து 8ஆம் நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில். அப்புறம் நம்ம 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய நம்பரையும் நம்ம கூட்டி ஒரு மெத்தேடில் நம்ம எடுப்போம். அந்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8, ரிசல்ட் வந்து 0. அப்போது 0க்கு நம்ம நம்பர் எடுக்க முடியாது. அப்போது இந்த மெத்தேடில் என்ன கிடைக்கிது நமக்கு ஆல் போர்டு வந்து இந்த மெத்தேடில் வந்து 8ன்னு கிடைக்கிது. சரிங்களா? 8க்கு வந்து பவர் வந்து 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் 3ஆம் நம்பர் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். 3 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? 8ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சிங்கிள் ஷாட்டில் கூட நீங்கள் 8 எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில். இது இல்லாமல் நம்ம பெருக்கல் 99 மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு வந்து 041 ரிசல்ட்டு பெருக்கல் 99. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 059ன்னு கிடச்சிருக்கு. இப்போது 059ன்னு கிடச்சிருக்கிறதுனால வந்து நமக்கு மீண்டும் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கையில் 9 வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. எந்த போர்டில் வேணாலும் வரும். 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த 2 மெத்தேடையுமே பயன்படுத்தியும் நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் நம்பராக வரக்கூடிய நம்பர் தான் 9ஆம் நம்பரு. அதனால் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு 3 ஃபார்முலாவையும் நான் மேட்ச் பண்ணியும் ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண்களாக வரக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணியும் 1000% நான் ஸ்ட்ராங் பண்ணி ஒரு நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து நமக்கு 9, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு வந்து 26ஆம் தேதி 4வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய நிர்மல் டிரா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு 9, 8 வர்றதுக்கான வாய்ப்பு 1000% ஸ்ட்ராங்காக இருக்குது.
இந்த 3 ஃபார்முலாவையும் நம்ம மேட்ச் பண்ணியும் வந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண்ணையும் பயன்படுத்தி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான் 9, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த மெத்தேடை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் நம்ம இந்த ஜாக்பாட் மெத்தேடை வச்சு நம்ம 1000% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.